தமிழக வரலாற்றிலேயே நடைபெறாத கொடுந்துயர் பேரவலம் கரூரில் 27ஆம் தேதி அன்று நடைபெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை செய்ய இருக்கிறார் என்ற செய்திக்கு பின்னர் அந்த பரப்புரையின் போது கரூரில் ஏற்பட்ட மக்கள் நெரிசலில் 8 குழந்தைகள் 16 பெண்கள் உட்பட 41 பேர் உயிர் பலி ஆகியிருக்கின்றனர். இன்னும் 13 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர். இதுவரை மடிந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக ஆகியிருக்கிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தங்கள் இயக்கத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எங்கே ஒரு துயரம் நேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் அடுத்த 8 மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடத்திற்கு காரிலே விரைந்து சென்று துன்பத்தில் சிக்கி கண்ணீர் விடுகின்றவர்களுக்கும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் சென்று நான் நேரில் பார்த்தவன். ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கிச் சூடு 16 பேர் இறந்துவிட்டார்கள் என்ற செய்தி வந்த 8 மணி நேரத்திற்குள்ளாக இரவு 9 மணிக்கு அந்த 16 பேர் வீட்டுக்கும் நல்ல இரவு முழுவதிலும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்ற போது அவர்கள் கதறி கதறி அழுகிற போது ஸ்னோலின் வீட்டில் 10வது வகுப்பு படிக்கிற எங்கள் பெண் குழந்தை தலை வெடித்து மூளை மண்ணிலே கிடந்தது என்று சொல்லுகிற போது ஜான்சி என்ற மீனவ பெண் அதே போல தலை சிதறி மூளை கீழே கிடந்ததை மண்ணோடு சுருட்டி வாரிக்கொண்டு காவல்துறையினர் போனார்கள் என்பதை சொல்லி அவர்கள் அழுகிற போது கட்டுப்படுத்த முடியாமல் நானும் என் கண்ணீரை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அது மனிதாபிமானம். இந்த சம்பவத்தில் இதில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றிக் கழகம்தான்.